ஹே ஆல், இன்றைக்கான தினமொரு தகவலில் அதாவது நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2026க்கான குடியரசு தின விழாவில் சிறந்த அலங்கார ஊர்தி யாருக்கு கொடுத்தாங்கன்னா மகாராஷ்டிரா. அவங்க என்ன மாதிரியான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க? விநாயகர் சதுர்த்தி திருவிழா மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குடியரசு தின விழாவில் சிறந்த படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கடற்படை தேர்வு செய்யப்பட்டிருக்கு. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா பொன்னேரி, திருவள்ளூர். அது ஜனவரி 9, 2026 தொடங்கப்பட்டிருக்கு. அதேமாரி நிதி ஆயோக்கில் 4வது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2024 தரவரிசையில் தமிழ்நாட்டுடைய இடம் 2வது இடம். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா. அதேமாதிரி ஜிடிபியில் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. இப்போ பத்ம விருதுகள் மொத்தம் இந்த 2026க்கு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா 131 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்மபூஷன் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 113 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 13 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டிருக்குன்னா 1996. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 போடப்பட்டிருக்கு. 2வது கேலோ இந்தியா கடற்படை விளையாட்டுப் போட்டியில் ஜனவரி 11 ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சது கர்நாடகா. டெங்கு காய்ச்சலில் முதலிடம் தமிழ்நாடு தான், 2வது மகாராஷ்டிரா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். ஸ்டே டியூன். Thank you.